அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆவிகளின் தொல்லை, ஆன்மாக்களின் தொல்லை, ஆவிகளின் தொல்லை, ஆன்மா என்னன்னா இறந்த ஆன்மாக்களின் தொல்லைகள் யார் யாருக்கெல்லாம் என்ன கிரக அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஏற்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய ஜோதிட முறை இருக்கிறது. எல்லாரும் தெரிந்து கொள்ளணும், எல்லாரும் தெரியணும். நம்ம தெரியாமலே ஜோதிடத்தை பார்த்து கொண்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உங்க ஜாதகம்தான் உங்களுடைய புஸ்தகம். அதில் நீங்கள் பக்கங்களை நிறையாக திரும்ப திரும்ப படியுங்கள். உங்க ஜாதகத்தை திரும்ப திரும்ப என்ன சொன்னா நீங்கள் படிக்கணும். அது ஒரு அற்புதமான புஸ்தகம். அதில் 108 பாதங்கள் இருக்கிறது, 27 யோகங்கள் இருக்கிறது, 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது, 12 கட்டங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இதை படித்து நாம் யார் என்பதை அழகாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல பாவிகள் இருந்தால், பாவிகள்னா என்ன சொல்லலாம்னா யாரு அப்படின்னா சூரியன், ராகு, செவ்வாய், சனி. சூரியன், ராகு, செவ்வாய், சனி. இந்த கேதுவையும் சரின்னா அவரும் பாவிதான். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்கள் 3, 6, 8, 12ஆம் இடத்தில் பாவிகள் இருந்தால் தேவையற்ற ஆன்மா தொல்லைகள் இவர்களுக்கு ஏற்படும். தேவையற்ற ஆன்மா தொல்லைகள் ஏற்படும். அதே சமயத்துல பரணி, திருவாதிரை, ஆயில்யம், சதயம், ரோகிணி, இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தால், ராகு கேதுக்களுடன் சந்திரன் இணைந்தால், இவர்களுடைய வீட்டில் ஒரு ஆன்மாவுடைய அந்த ஆன்மா எந்த மாதிரியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த வீட்டில் ஒரு இறந்த ஆன்மாவுடைய நெகட்டிவிட்டி இருக்குன்னு நீங்க கன்ஃபார்ம்டா சொல்லலாம். ஏன்னா அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய காரியங்களை நடத்த முடியாமலும், நல்ல வசதி உடையவர்களாக இருப்பாங்க, ஆனா காரியம் நடக்காது. ஒரு வேதனை, ஒரு குழந்தையால் வேதனை, குழந்தைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதே என்ற வேதனை. சரி, குழந்தைகளுக்கு வேலை கிடைத்து திருமணம் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வேதனை, இதெல்லாம் இருக்கும். அப்ப இதுக்காக தான் நம்ம ஜோதிடத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, என்ன காரணம், 1 மார்க்ல போயிடுச்சு, அரை மார்க்ல போயிடுச்சு, பிரச்சனை எப்ப இருந்தாலும் ஒரு நிம்மதியற்ற தன்மை கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் இருந்தாலும், பரணி நட்சத்திரத்திலும், திருவாதிரை நட்சத்திரத்திலும், ஆயில்ய நட்சத்திரத்திலும், சதய நட்சத்திரத்திலும், ரோகிணி நட்சத்திரத்திலும் சந்திரன் இருந்து சந்திரனோடு ராகு கேதுகள் இணைந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்கும். அங்க ஒரு ஆன்மாவுடைய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆன்மாக்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வழி வந்தவர்கள் ஏதாவது துர்மரணம் அடைந்து அது நம்ம வீட்டை தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இதுல என்ன சார், இதுல அகோர மரணம் அடைந்தவர்கள் தான் இந்த குடும்பத்தை மைனஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி மைனஸ் பண்ண? அகோர மரணம்,
அல்லது என்ன சொன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அங்க தீ விபத்தால் இறந்த ஆன்மாவால் தொல்லை ஏற்படும். இந்த லக்கண புள்ளியும் சந்திரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்தால் விபத்தில் மரணம் அடைந்த ஆன்மாவால் தொல்லை ஏற்படும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஜோதிடத்துல இருக்குது. இதற்கு நான் கடைசியில தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது பண்ணேன். அப்ப இந்த நம்ம ஜாதகத்துல 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல கேது மாந்தி சூரியன் ராகு இணைந்து அமர்ந்தால், ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் தான். கேதுவோடு மாந்தி இருக்கலாம், சூரியனோடு மாந்தி இருக்கலாம், சூரியனோடு கேது இருக்கலாம், சூரியனோடு ராகு இருக்கலாம். இப்படி இருந்தால் நம்மளுடைய லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 கேது மாந்தி சூரியன் ராகு இணைந்து அமர்ந்தால் வலிப்பு நோய்கள் வந்து அங்க ஏற்பட்டு இறந்தவர்கள் ஒருத்தர் இருப்பான். அவர்கள் நம்ம சில நேரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு படுத்திருக்கும் போது வீடு கதவை யாரோ தட்டின மாதிரி இருந்தது, திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு அவலநிலைகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இதை யாருக்கும் சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. அதற்கு வந்து ஒரு அழகான தீர்வெல்லாம் இருக்குது, நான் கடைசியில சொல்லிடுறேன். லக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல கேதுவும் மாந்தியும் அமர்ந்தால் 3, 6, 8, 12 லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் கேது மாந்தி 3, 6, 8, 12 அமர்ந்தால் நமக்கு சம்பந்தம் இல்லாத வெளியிடத்தில் துர்மரணம் அடைந்த ஆத்மாவால் தொல்லை கண்டிப்பாக உண்டு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதற்கடுத்து சூரியன் ராகு 3, 6, 8, 12 அமர்ந்தால் துர்மரம் அடைந்து கல்யாணம் நடைபெறாத பிரம்மச்சாரி அல்லது கணவன் மனைவி பிரிவினை ஆன்மாவால் நமக்கு தொல்லை ஏற்படும். இப்படிலாம் ஜோதிடத்தில் இருக்கான்னு நீங்க நினைக்காதீங்க. ஜோதிடத்தில் நிறைய இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 வீடியோக்கள் வந்து வித்தியாசமா போட்டுட்டு இருக்கோம். தேடணும், தேடி கண்டுபிடிக்கணும், அதை எடுக்கணும். அதை சொல்லக்கூடிய தன்மை மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதே சமயத்தில் இதே மாதிரி இந்த 3, 6, 8, 12 என்பது ஒரு முக்கியமான ஸ்தானங்கள். இந்த இடத்தில் பாவகிரகம் அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில், பாவகிரகங்கள் தான் சுபகிரகங்களுக்கு இதுல வந்து பிரச்சனை வராது. அப்படி பாவகிரகங்கள் அமர்ந்த ஒரு தோஷம் என்ன செய்கிறதுன்னா, நமக்கு வந்து ஒரு சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சஞ்சலங்கள் வந்து இருக்கும். அதை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாம என்ன செய்வீங்க, கோயிலுக்கு போவீங்க, எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கு போவீங்க. உங்களால முடிஞ்சது எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அதை தீர்ப்பதற்கு எல்லா வழிகளையும் செய்வீங்க. ஆனால் அதற்கு தீர்வு கிடைக்காது. அப்ப இதற்கு என்ன செஞ்சா வந்து இந்த மாதிரி 3, 6, 8, 12 வந்து பாவகிரகங்கள் இருந்தால் நமக்கு வந்து இறந்த ஆன்மாக்களுடைய இறந்த ஆன்மாக்கள் என்பது அது துர்மரணம் அடைந்த ஆன்மாக்களுடைய தொந்தரவு நம்ம வீட்டுக்கு இருந்து அங்க ஒரு போராட்டம், அங்க ஒரு நற்காரியம் எடுக்கும் போது வந்து என்ன சொன்னான ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணி கொண்டு வந்து வெற்றி அடையும் போது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் அவலங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில நான்லாம் பார்த்திருக்கேன். அப்ப அங்க வந்து என்ன சொன்னா, ஏதோ ஒரு ஆன்மா, ஒரு துர் ஆன்மா நம்ம குடும்பத்தை வந்து என்ன சொன்னா மன மகிழ்ச்சி இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டுல குங்குளியம் இருக்கு இல்லையா, குங்குளியம், வெள்ளை குங்குளியமும் இருக்கு, கருப்பு குங்குளியமும் இருக்குது. அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா, இது என்னது, நல்ல செடி மருதாணி இலை பொடி வாங்கி வச்சுக்கிடு.
மருதாணி இலை பொடி வாங்கி வைத்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு கிழமை இருக்கும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிழமை இருக்கும். 8ஆம் இடத்துக்கும் ஒரு கிழமை இருக்கும். 12ஆம் இடத்துக்கு ஒரு கிழமை இருக்கு. இந்த 4ல 3ல எந்த பாவ கிரகம் இருக்கிறது அந்த கிழமை, 8ல எந்த பாவ கிரகம் இருக்கிறது அந்த கிழமை, 6ல எந்த பாவ கிரகம் இருக்கிறது அந்த கிழமை. இதெல்லாம் ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கும். அதனால நம்ம சங்கடப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த கிழமைகளில் கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் கலந்து நல்லா தூள் தூளை தட்டினா வந்துடும். நல்லா தணல் வளர்க்கணும். நல்லா சிரட்டையை போட்டு இல்லைன்னா கங்கு வாங்கி, இந்த கங்கு என்ன சொல்லணும்னா இது இருக்கு இல்லையா, கறியை வச்சு கங்காக்கி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வந்து நல்லா ரெண்டா ஒடிச்சு ஒரு சூடத்தை போட்டு நல்லா தணலாக்கி கருப்பு குங்குளியம் மருதாணி பொடியை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற கிழமையிலும் 8ஆம் இடத்திலேயே 12ஆம் இடத்திலேயே 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கிழமைகளிலும் நீங்கள் வந்து வாரம் நல்ல புகையை வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு போட்டேங்கன்னு வைங்க. இது ஒரு சிரமமான காரியம் அல்ல. ஆனால் வந்து சிரமமாக நாம் நினைத்து கொள்கிறோம். சிரமமான காரியமெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த சிரமம் வந்து நமக்கு வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாதரவுல இருக்கோம்னா வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் வைத்து நீட்டா மருதாணி பொடி கலந்து நல்லா தணல் வளர்த்து தபன்னு போடுங்க. கொஞ்ச நாளைக்கு போடுங்க. அப்படியே வந்து என்ன சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்து விடும். நம்ம வீட்டுக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்து விடும். சில வீடுகளில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஆரம்பிச்சா சண்டை வந்துடும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சா சண்டை வந்துடும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்தில் வந்து நம்முடைய லக்கணத்திற்கு 8ஆம் இடம் ஆகிய துலாம் 8ஆம் இடமாக வந்தாலும் சரிதான், அல்லது ரிஷபம் 8ஆம் இடம் வந்தாலும் அந்த இடத்தில் வந்து ஒரு பாவகிரகம் இருக்கும். அப்பயே புரிஞ்சுக்கிடலாம். அப்ப இதற்கு தீர்வு என்பது கோவில் பரிகாரத்துல போய் என்ன செஞ்சாலும் நடக்காது. புகையை போட்டால் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகம் அடையலாம். புகை போடணும் வீட்டுக்குள்ள. அப்ப யார் வீட்டுக்குள்ள இப்ப போடுறீங்க? எல்லாரும் வந்து என்ன சொன்னா புகை போடுவதில் வந்து அவ்வளவு ஒரு எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு போயிடும். சூப்பரா போடும். அப்ப இந்த மாதிரி நீங்க செஞ்சிடுங்க. எப்பயுமே 3, 6, 8, 12 பாவகிரகங்கள் இருப்பது இறந்த ஆன்மாக்களுடைய தொடர்பு நம்ம வீட்டுக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் நமக்கும் உண்டு. எல்லாம் மாற்றம் கனவுலே வரும். அது வந்து என்ன சொன்னா நல்லா உணர்ந்தவர்களுக்கு தெரியும். எல்லாரும் கனவு கண்டுட்டு மறந்துடுறீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம், 6ஆம் இடத்தில் பகை கிரகம், பாவகிரகம், 8ஆம் இடத்தில் பாவகிரகம், 12ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் நீங்கள் பரிசித்து பாருங்கள். உங்கள் தூக்கத்தில் வந்து என்ன கெட்ட கனவுகள் வரும். அதை வந்து நீங்கள் உணராமல் வந்து என்ன இருப்பீங்க. அப்படி வந்துச்சுனாலே அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப இதற்கு தீவு மருதாணி பொடி கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் பொடி செஞ்சு நல்லா தணல் போட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக கிழமைக்கு அந்த நாளில் நீங்கள் தூபம் தான் புகை தான் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது அடுத்த செகண்ட் என்ன சொல்லணும்னா வீட்டை விட்டு போவதற்குள் மறு தடவை வந்து உங்க வீட்டை விட்டு போறதுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு சஞ்சலத்தை இழுத்து விடும். நல்லா உணரலாம். போட விடாது. ஏன்னா அது காலங்காலமாக அந்த ஜாதகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்ப என்ன சொன்னா வெளியே போயிரு. எங்களால வந்து எத்தனை வருஷத்திற்கு ஒன்னால் ஏற்படக்கூடிய இந்த மைனஸுகளை நாங்கள் தாங்கி கொண்டு இருப்பது, நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம விரட்டத்தான் செய்யணும். இந்த ஆன்மாக்கள் இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும், உலகம் இருக்கின்ற வரைக்கும் இருக்கும். யாரையும் மாற்ற முடியாது. நம்ம தப்பிப்பதற்கு வழி கண்டுபிடிச்சுக்கிடணும். நம்ம கேடயத்தை கையில் வைத்து கொண்டே இருக்கணும் நம்மளை காப்பாற்றுவதற்கு. இதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்களே உண்டாக்கி கொள்ளலாம். யாரும் நமக்கு நாம தான்
நம்ம எப்படி பசி எடுத்தா நாம் உணவு சாப்பிடுகிறோம், அது மாதிரி தான். நீங்கள் பல பேரிடம் போய் வந்து என்ன சொன்னா, ஏமாறாதீர்கள். என்னை பதில் அவ்வளவுதான் சொல்லுவேன், ஏமாறாதீர்கள். ஏன்னா வந்து நம்ம யாரையும் குறை சொல்வதற்கு விருப்பம் இல்லை. நம்ம வழி இப்படித்தான். அதனால வந்து என்ன சொன்னா, எல்லாரும் நல்லா இருப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.